காசு தேவையில்லை சொந்த பந்து சேர்க்கவில்லையே அப்பா நீயும் போன என் தகப்பன நான் எழுந்துட்டேன் இந்த சின்ன சிறு வயதில எனக்கு தலைவலினா கண்ணீரை வடிப்ப ஊரிப்பட்ட சாமி கும்பிட்டு திருநீரை நீ முடிப்ப. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், மணி இப்போ வந்து கரெக்டாக 6 ஆகுது. பட்டு வந்து 5:30 மணிக்கெலாம் எழுந்துட்டாங்க. பட்டு இன்றைக்கி வந்து வேலைக்கு போகிறாங்க. ஸோ அதனால் 5:30 மணிக்கெலாம் எழுந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இப்போ அவங்க வேலைக்கு 8:30 மணிக்கு கம்பெனிக்கு போகணுமா. அம்மா எழுந்துட்டாங்க. இப்போ நான் எழுந்து உடனே வந்து விளாக் எடுக்க வந்துட்டேன். பட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, கிச்சனில் இருக்கிறாங்க. போயிட்டு பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. அப்படியே உக்காந்துக்கின்னு நான் ஏந்து உக்காந்துக்கிறேன், அவங்க வேலை செய்கிறாங்க. ஆமாம், மணி கரெக்டாக 7. இது என்ன தம்பிக்கா? தம்பிக்கு இல்லை, எனக்கு. உனக்கா? வெஜ் பிரியாணி பண்றேன். என் கம்பெனியில் சாப்பாடுலாம் இல்லையாம்மா? கம்பெனில கேண்டீன் சாப்பாடு இருக்கு, நம்மளுடைய இஷ்டம் தான் சொல்றாங்க. காசு கொடுத்து சாப்பிடணும். நம்ம ஏன் வீட்ல இருந்து சமைச்சு கொண்டு போயிடலாம்ல. ஸோ ஃபர்ஸ்டே வந்து நான் போறேன், எப்படி இருக்குன்னு தெரியல. போயிட்டு வந்து தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். பட்டு தான் வந்து என்னை டெய்லி இட்டுட்டு போறாங்க. ஒரு 2 மாசம் கழிச்சு அம்மா வந்து வண்டி வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க. உங்க அம்மாவா? ஆமா, சரி, ஸ்கூட்டி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது வரைக்கும் பட்டு தான் என்னை கூப்பிட்டு போகணும். வரக்குள்ள என்னை யார் கூப்பிட்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து நேற்று கேட்டிருக்கேன் ஒருத்தவங்க கிட்ட, கம்பெனியில் இந்த மாதிரி கேப் வந்து எங்களுக்கு விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஹெச்ஆர் கிட்ட பேசிட்டு சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்பா விடுவாங்களா விட மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கேப் வந்துச்சுன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் போயிட்டு வர்றதுக்கு. சரி, மணி ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகேவா? கிளம்பு. ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடுலாம் செஞ்சுட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். மணி வந்து 8 ஆகுது. அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டேன்னு நினைக்கிறேன். சாமி வந்து விளக்கு தட்டெலாம் கழுவி படைக்கல. ஈவினிங் வந்து படைச்சிப்பான விளக்குலாம் வத்தி ஏற்றிட்டு நான் கும்பிட்டுக்கிட்டேன். இப்போ வந்து லஞ்ச் பாக்ஸில் வந்து லஞ்ச் வந்து கட்டுறேன். என்ன லஞ்ச்னா வெஜ் பிரியாணி. எனக்கு வந்து இதான் பிடிக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் டேவே சூப்பராக இருக்கணுன்ட்டு பிடிச்சதை பண்ணியிருக்கேன். 1 டம்ளர் தான் பண்ணேன், ஆனால் இவ்வளோ தூரம் இருக்குது. இருப்பா, சுடுங்க. இதே போதும். இதே கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு சாப்பாடே பிடிக்காது. சாப்பாடு பிடிக்காதா? கூசாது. என்னத்த சாப்பாடு கொள்ளலாம்? அது ஆறணுன்ட்டு தான் எடுத்துன்னு வந்து ஃபேன் காத்துல ஆற வச்சோம்மா. தண்ணி பாட்டிலெலாம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்டே போடுறோம், அங்கே எங்கே தண்ணி இருக்கும் யார்கிட்ட கேட்கறது. அதனால தண்ணிலாம் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்படியே நான் வந்து ஈவினிங்கு எப்படி வர்றதுன்னு யோசிக்கணும். முதல்ல ஈவினிங் யாருன்னா வந்தாங்கன்னா அவங்க கூட கேட்டுட்டு வரலாமா, இல்லை எப்படி. இன்னும் ஈவினிங் எப்படி வர்றதுன்னே யோசிக்கல. அதுதான் கொஞ்சம் எனக்கு கடுப்பாக இருக்கு. பார்ப்போம். கொஞ்சோண்டு இது தானே, அதுக்கு போய் உப்புலாம் இல்லைம்மா, எனக்கு ஓகேவா இருக்கும். அவங்களுக்கு வந்து அது முழு உப்புக்கு தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, எனக்கு கரெக்டாக இருக்கு. நல்லா இருக்கு வெஜ் பிரியாணி. இந்த குக்கர் வந்து ஃபர்ஸ்ட் டைமில் இந்த வெஜ் பிரியாணி 1 டம்ளர் பண்ணுறேன். தீஞ்சிருமோ இல்லை குழக்குழன்னு ஆகிடுமோன்ட்டு பயந்துக்கிட்டே தான் வச்சேன். நல்லா தான் வந்திருக்கு. சரி, இப்போ பட்டு வந்து ஹோட்டல் கடையில் இருக்காங்க. ஃபோன் பண்ணி வர வச்சு நான் கிளம்பி போகணும். ஸோ அப்படியே அங்கே போயிட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் ஃபோன் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் போயிட்டு வரேன். உங்ககிட்டயும் நான் சொல்லிக்கிறேன், வேலைக்கு போயிட்டு வரேன். என்னை வந்து விஷ் பண்ணுங்க எல்லாரும். இந்த சாப்பிடு. சுடல ஆறித்து சாப்பிடு. நல்லா இருக்கா? எப்படி இருக்க? பார்த்து பத்திரமா போய் வேலை செஞ்சுட்டு பத்திரமா வரணும். சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ், பட்டு வந்து வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அங்கே பேங்க் பாஸ்புக் டீட்டெயிலு, அப்புறம் வந்து சில ரெசிமோடைய ஜெராக்ஸ் ரெசிம் அதெல்லாம் கேட்டாங்களா. ஸோ அதனால் ஜெராக்ஸ் அடிக்கிறதாக பட்டு வந்து ஒரு கடையில் வெயிட் பண்ணுறாங்க. அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு கம்பெனியில் விட்டு வருவேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், என்னடா அது கம்பெனிக்கு போனேன் வீட்டில் இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஹெச்ஆர் வந்து இன்றைக்கி லீவு, அதனால் மண்டே வர சொல்லிட்டாங்க. பட்டு வந்து என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க அங்கேருந்து. பட்டு இப்போ ஹோட்டல் கடைக்கு போயிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வந்து நேராக ஸ்கூல் போகிறோம். ஏன்னா வந்து சாதனை வந்து டான்ஸ் ஆடுறா. இங்கே வந்து ஆனுவல் ஃபங்க்ஷன், அதனால் வாங்க சித்தி அப்படி கூப்பிட்டுருந்தாளா.
நானும் வச்சேன், அப்பா அம்மா எல்லாருமே இப்போ போகிறோம். பட்டு மட்டும் மிஸ் பண்ணுறாங்க. பட்டு வந்து ஹோட்டல் கடைக்கு போயிட்டாங்க. நான் போகலாமாம்மா? 10 o'clock ஸ்டார்ட் பண்ணுறா சொல்லியிருந்தாங்க. நான் 10 o'clockலாம் கம்பெனியில் இருந்தேன். 10:30 தான் வீட்டுக்கு வந்தேன். ஸோ இப்போ வந்து மணி 11 ஆகுது. இப்போ தான் போயிட்டு பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் போகலாமா? நீ இல்லைன்னா நாங்கள் தான் போயிருப்போம். நானும் வச்சுன்னு ஆல்ரெடி அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிட்டேன், நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நானும் போகிற மாதிரி இருக்கு. சரி போகிறோம் நாங்கள். என்ன காஸ்டியூம் இது? பாய்ஸா? சரி சரி. என்ன பாட்டுக்கு? சரி நல்லா ஆடு. சரியா? ஆல் தி பெஸ்ட். ஸ்கூலுக்கு வந்தாச்சு. இன்னும் வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணல. எல்லாம் வந்து அரேஞ்ச்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. தம்பி வந்து சாதனா கிட்ட அங்கே விளையாடிட்டு இருக்கான். நாங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். ஆனால் டைம் சொன்னது 10 o'clock. எப்பவுமே ஆரம்பிக்கிறதுனா எல்லா இடத்துலையும் லேட்டாக தானே ஆரம்பிப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு. பாய்ஸ் கேட்டப்பா சாதனா. லாஸ்ட் டைம் வந்து புடவை கட்டிக்கிட்டு ஆடினா கண்டாங்கி சேலை. இப்போ வந்து பாய்ஸ். அவளுக்கு பாய்ஸ் காஸ்டியூம் நல்லா தான் இருக்கும், ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டால். வெயிட் பண்ணி பார்ப்போம். மாணவர்கள் தான் கைத்தட்டு. ப்ரோக்ராம் வந்து 11 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு பெர்ஃபார்மன்ஸும் செமையாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க பசங்க, ஸ்கூல் பசங்க. அதே டைமில் வந்து வச்சனும் வந்து சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். இந்த வீடியோ வந்து நான் அடுத்த நாள் சாட்டர்டே மார்னிங் தான் எடிட் பண்ணுறேன். வச்சனுக்கு வந்து இங்கே முந்தின நாள் டான்ஸ் ஆடி ஆடி அவன் வந்து டயர்ட்லேயே அவனுக்கு ஃபீவரே வந்துடுச்சு. அப்போ பாருங்கள், ஃபீவர் வர அளவுக்கு எந்த அளவுக்கு டான்ஸ் ஆடிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலே அவனை தான் திரும்பி பார்த்துச்சு. அதுவும் இல்லாமல் கண்ணு வேற போட்டுட்டாங்க. அதனால தான் ஃபீவரே வந்திருக்கு போல். அவன் ஆடின அவன் சாப்பிட்ட ஸ்நாக்ஸு எல்லாமே வெளியில் வந்துச்சு. அன்றைக்கி ஃப்ரைடே நைட்டு ஒன்றுமே அவன் வயிற்றுல இல்லை. சரி, இதுக்கப்புறம் அவனை எங்கே ப்ரோக்ராம் வச்சாலும் கூட்டே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு ஸ்டூடெண்ட்டும் சூப்பராக டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அப்பா பாட்டு, அம்மா பாட்டுன்னு சொல்லிட்டு சிங்கிளாக பாடிட்டு இருந்தாங்க. அம்மாவும் தோளிலையும் நாவரங்க ஏனை கட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நெத்தி வேர்வ நித்தம் சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, என்னைக்குமே நீதாய பூமி, என்னைக்குமே நீதாய பூமி. மொத முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு, பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு, நீதான்னு சொல்லி தெரியணுமா? ஓ அம்மாவோ கோடி சாமி உனக்கு ஈடாகுமா? ஃப்ரெண்ட்ஸ், அந்த பையன் வந்து அம்மா பாட்டு பாடிட்டு இருந்தான். ஸ்கூலே அழுகியாக அந்த ஒரு ஃபீலிங்ஸில் வந்து அழுகியே வந்துடுச்சு சில பசங்களுக்கு. அதுக்கப்புறமேட்டு ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் சாதனா ஆடிட்டு இருந்தா. அதான் மாமா பொண்ணு, பட்டோடைய அண்ணன் பொண்ணு செமையாக ஆடிட்டுருக்கா டான்ஸு. இது என்ன டான்ஸ்னால் சாட்டை படத்தில் வந்து சாட்டையில் வந்து ரக்கட்டை அந்த சாங் இது. அந்த சாங்குக்கும் அவள் போடுற ஸ்டெப்புக்கும் நல்லா சூப்பராக மேட்ச் ஆச்சு. அந்த காஸ்டியூமும் நல்லா இருந்தது. நடுவில் அந்த 2 பசங்க மட்டும் ஜீன்ஸ் போடலை, ஏன்னா வந்து அவங்கக்கிட்ட இருந்திருக்காது. அதனால் சுடிதார் போட்டுட்டு ஆடுறாங்க. மற்றவங்க எல்லாமே ஜீன் பேண்ட் போட்டுட்டு ஆடிட்டுருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து கண்டாங்கி சேலை கட்டிக்கிட்டு சாதனா வந்து ஆடிட்டு இருந்தாள். இந்த டைமும் அது மாதிரி கண்டாங்கி சேலைலாம் கட்டிக்கிட்டு ஆடுறாங்க பசங்க நிறைய பேர். இந்த டைம் இவளுக்கு வந்து ஜீன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜீன் பேண்ட்டு. இவள் ஆடி முடிச்சதும் அதுக்கப்புறமேட்டா ஸ்கூலில் வந்து ஒரு 4 பேர் 5 பேர் கேர்ள்ஸாக சேர்ந்து குரூப் பாட்டாக பாடினாங்க. எப்படின்னா ஒரே சினிமா பாட்டு, ஃபீலிங்ஸ் சாங்லாம் இல்லை, சினிமா பாட்டாக பாடிட்டு இருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு கேட்க. ஸோ இந்த ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு திறமை இருக்குது. பாட்டு பாடுறதா இருக்கட்டும், ட்ராயிங்லேயா இருக்கட்டும், கவிதை சொல்கிறதையா இருக்கட்டும்,
பேச்சு போட்டி இது மாதிரி நிறைய திறமை இருக்குது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே. அந்த திறமையை வந்து வெளிக்காட்டுறதுக்கு இது மாதிரி ஒரு மேடை தான் அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. ஐ மீன் ஏதாவது ஆனுவல் டே அது மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன், குடியரசு தினம், ஆசிரியர் தினம் அது மாதிரிலாம் வரக்குள்ளது இவங்களால அதை ப்ரூவ் பண்ண முடியும். அதிரூபன் தோன்றினானே, அதிரூபன் தோன்றினானே, நீயே காற்றும் நீயே ஊனும் நீயே வானம் நீயே. டான்ஸ் ஆடு பிரச்சனை. இந்த பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆட மாட்டாரு, குத்து பாட்டு தான் டான்ஸ் ஆடுவியா? காலையிலேருந்து இப்போ ஈவினிங் 3 o'clock மேலே ஆகுது. ப்ரோக்ராம் எல்லாமே டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஃபைனலாக வந்து வின் பண்ணவங்களுக்கு இல்லை பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு நேமாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 1 by 1 போயிட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். ஃபங்க்ஷன் வந்து நல்லா சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். வட்சன் தான் சூப்பராக என்ஜாய் பண்ணான்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே டான்ஸ் ஆடுறது ஒரு பக்கம், வட்சன் இங்கே ஒரு பக்கம் டான்ஸ் ஆடிட்டுனா டைம் வந்து ஒரு 4 o'clock ஆக போது வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதுதான். ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு எல்லோரும் வீட்டுக்கு போகிறோம். ஐயோ யூடியூப்ல போடுறாங்க சானா. அடுத்ததாக மணிமேகலை